நீயும் கேங்கும் இல்ல உன் சந்ததியை வருத்தப்படுவீங்கடா. என்ஜாய். இல்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன் மவளை உன் தம்பிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன அதிர்ச்சி அவரியா? உன் மவளை உன் தம்பிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி தரதுன்னா உனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா சுந்தரியோட புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கு அதிர்ச்சியா இல்ல இல்ல? ஏன்னா சுந்தரி நீ பெத்த பிள்ளை இல்லையே. இல்ல மாமா, எப்படியாவது நானும் விஷயத்த சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. சுந்தரி என்ன அப்படி நினைப்பேனா? இங்க பாராத்தா, குழந்தை இல்லைன்னா அதுக்கு 1000 வழி இருக்குது. டெஸ்ட் பேபி இருக்குது, வாடகத்தாய் இருக்குது, ஏன் தத்து கூட எடுத்துக்கலாம். ஆனா சுந்தரி வாழ்க்கை கெட்டு போற மாதிரி யாராவது பேசுனீங்க, ஒரே வெட்டுதான். அது சகலையா இருந்தாலும் சரி, சம்சாரமா இருந்தாலும் சரி. பேசாம தூங்கு. என்னக்கா? என்னடி வேண்டிக்கிட்ட? ஒண்ணு இல்லக்கா, சும்மா எல்லாரும் நல்லா இருக்கணும். அனு மேடம்க்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும். மல்லிகா மேடம்க்கு அவங்களெல்லாம் விட, உனக்காக என்ன வேண்டிக்கிட்ட? எனக்காக எதுவும் கேட்டு பழக்கம் இல்லக்கா. உடியோ அறிவு கட்டவளே. எப்ப பார்த்தாலும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் கேட்கறத விட்டுட்டு உனக்காக கேளுடி. உனக்கு எது வேணுண்டு அத கேளுடி. எந்த ஆத்தாலும் அழாத குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டா. அந்த மாதிரிதான் இந்த ஆத்தாலும். கேளுடி, உனக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் கேளு. அடம்புடி. அப்பயாவது இந்த கல் நெஞ்ச கருக்கே இறக்க வருதாமண்டு பாப்போம். என்னாச்சு அக்காவுக்கு? ஏன் இப்படி கத்திட்டு போறாங்க? சுதா, ஷியோரா எல்லாம் விசாரிச்சுட்டல்ல? அவ்வளவுதானே? அவளுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லையே? ஆமாமா, அந்த பொண்ணுக்கிட்டே விசாரிச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு சொல்லுச்சு, உங்க சாருக்கு கலர் கம்மியா, பட்டிக்காடுனா பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அந்த பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருந்தா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ம், நீ போ. சரிங்கம்மா.
சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமா. முகம் கொஞ்சம் டல்லா இருந்தாலே சுந்தரி ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவா. இப்படியே இருந்தீங்கன்னா அவ கண்டுபிடிச்சிருவா மாமா. நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள? என்னால இது தாங்கிக்கவே முடியல மாப்பிள்ள. நீங்க சொன்ன செய்திய நினைக்க நினைக்க அப்படியே எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, என்னாலேயே இது தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி இதை தாங்கிட்டு இருக்கீங்க? தாங்கிட்டு தான் இருக்கு மாமா. உண்மை அதுதானா நம்ம ஏத்துக்க தானே வேணும். அது எப்படி மாப்பிள்ள முடியும்? ஒரு கல்யாண வாழ்க்கை பூர்த்தி ஆகுறது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகுதான் மாப்பிள்ள. அந்த குழந்தை செல்வமே உங்களுக்கும் சுந்தரிக்கும் இனிமே கிடைக்கவே கிடைக்காதுன்னும் போது அது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் மாப்பிள்ள? அந்த செல்வம் அவளுக்கு தான் இல்லை, ஆனா எனக்கு குழந்தை இருக்கு, என் குடும்பத்துக்கு வாரிசு இருக்கு. அந்த ஆத்தாளுக்கு கண்ணே இல்லாம போச்சா என்னன்னு தெரியல. அவ கோயில்ல பிறந்த பொண்ணுக்கு ஒரு உசுருக்கு பொறுப்பு கொடுக்கிற பாக்கியம் இல்லைன்னா அது எப்படி மாப்பிள்ள நியாயமாகும்? மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அது எப்படி மாப்பிள்ள? நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. சுந்தரி முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, இல்ல. மாப்பிள்ள, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாப்பிள்ள. நான் கோயிலுக்கு போகணும். என்ன அங்க இறக்கி விட்டுறீங்களா? சரி மாமா. என்னத்தா இம்புட்டு லேட்டா கிளம்பிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? இல்ல பத்தா, நேரா ஆபீஸ்க்கு தான் போறேன். இன்னும் எம்புட்டு நாள்ல நீ கலெக்டர் ஆவ? எக்ஸாம் இருக்கு பத்தா. பாஸ் ஆனா இன்டர்வியூ இருக்கு, பிறகு ட்ரைனிங் இருக்கு. எப்படியும் 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷமா? ஏன் பத்தா 1 வருஷமாண்டு இழுக்கிற? 1 வருஷம் தான், கடகடண்டு ஓடி போயிடும். கடகடாண்டு உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஓடி போயிருடி. ஆனா என்ன மாதிரி வயசானவர்களுக்கு போன வருஷம் 3/4 நாள் கொரோனான்னு சொல்லி ஆஸ்பத்திரில தானே ஓடிச்சு. இன்னும் 1 வருஷத்துல என்ன காத்திருக்கொண்டு தெரியாது. சாச்சா, என்ன பத்தா இப்படி எல்லாம் பேசுற? நெருப்புண்டு சொன்னா வாய் சுடவா போகுது? சீக்கிரம் கலெக்டர் ஆயிடாத்தா. இந்த கிழவி உசுர புடிச்சுக்கிட்டு இருக்கிறத உன் சைரன் வச்ச கார்ல கெத்தா போகணும்னு தான். முன்ன மாதிரி எனக்கும் உடம்பு முடியல அத்தா. அப்பத்தா நீ கண்டபடி எதுவும் பேசாத. இன்னும் 100 வருஷம் நீ வாழணும் அப்பத்தா. ஓ, நாளைக்கு சைரன் வச்ச கார்ல நீ தான் முதல்ல ஏறுவ, பரவதான் நாள. சரிதானே? அப்படி சொல்லிடி என் செல்ல கலெக்டர், என் தங்க மயிலு.
இந்தாங்க செல்போனை மறந்து வச்சுட்டீங்க. நல்லது நடக்காதுன்னு மனுஷன் டோட்டலா ஆஃப் ஆயிட்டாரு. நம்ம விஷயம் தெரிஞ்சா பா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. என்ன இருந்தாலும் மாமாவை இப்படி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேர் மணி. நீங்க? நானா? அது எதுக்கு உங்களுக்கு? உள்ள போனாரு முருகன் மாமா தானே? அவரு சுந்தரிக்கு அப்பா மாதிரி. ஆமா. அவருக்கு நீங்க என்ன வேணும்? நீங்க இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது நான் சித்து இருக்கான்ல, சித்தார்த்த அவனோட அப்பா சுந்தரி கூட படிக்கிறானே. நீங்க முருகன் சாரோட பையனா? ஓஹோ. அது என் பையன் சுந்தரிய காதலிக்கிறான். முருகன் சாரை பார்த்து முறைப்படி சம்மதம் வாங்கலான்னு வந்தேன். சார் ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சுந்தரியும் லவ் பண்றாங்க. ஐயோ, அந்த பொண்ணுக்கு இந்த விஷயமே தெரியாது. அப்போ நீங்க நேரா முருகன் மாமா வீட்லயே போய் பொண்ணு கேளுங்க. யார் ஹெல்ப்பும் வேண்டாம். அவரு காதலுக்கு மரியாதை செய்யறவரு. அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். நீங்க நேரா சுந்தரி வீட்டுக்கே போய் அவர்கிட்டயே பொண்ணு கேளுங்க. அவ்வளவுதான். இப்ப நான் கிளம்பலாமா? தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பரவாயில்ல, கேட்டுருங்க. பை சார், பை பை. போய் பார்க்கிறோம், பொண்ண கேட்கிறோம். என்னாச்சிங்க சார்? அது வந்து அடடே, சிடு மூஞ்சியால நீங்களே. சேச்சே, அதுக்கு இல்லைங்க சார். நீங்களே அடக்க முடியாம சிரிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மேட்டரா இருக்கணுங்க. எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சிரிப்பு இல்லைங்க சார். பெரிய மேட்ரு தான். செம்ம காமெடியான மேட்ரு. என்னங்க சார் அது? என் பொண்டாட்டிய அவன் பையன் லவ் பண்றான்னு அந்த பையனோட அப்பனே என்கிட்ட வந்து பொண்ணு கேக்குறான். யாருங்க சார்? நம்ம அனுமதி எடுத்தீங்களா? சிச்சி. ஓ, செகண்ட் சேனலையா? சரிங்க சரி சார். செகண்ட் சேனலா இருந்தாலும் இது சிரிக்கிற விஷயமாங்க சார்? அது இல்ல சார், இது பெரிய மேட்டரா இருக்கு. என்னங்க சார் பெரிய மேட்ரு? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது.
ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இதனால என்ன ஆகும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னங்க சார் ஆகும்? கூடிய சீக்கிரம் அவ ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. சார், என்னைக்குமே 2 பொண்டாட்டிக்காரன் சிங்கிள் பொண்டாட்டிக்காரனா ஆக முடியாதுங்க சார். வேணும்னா 2 இல்லாம அனாதை ஆகலாங்களே தவிர சிங்கிள் பொண்டாட்டிக்காரனா சந்தோஷமா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க சார். வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அனுபவஸ்தன் சொன்னா எவன் கேட்டுக்கிறான்? பட்டாதான் புத்தி வரும். நமக்கு என்ன சார்? அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபைலை எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் சைலண்டா வாங்கிட்டு போயிடணுங்க சார். இவனை சிரிச்சு பார்த்தாலும் சீரியஸா பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். சுந்தரி, கலெக்டர் ஆயிடுவேன் இத்தனை நாள என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த? வசமா சிக்கிரிக்கடி மேட்ரு. இனி உன் ஆட்டத்தெல்லாம் அடக்கி உன் காலை உடைச்சு உக்கார வைக்கிறேன் பாரு. இனி நீ கலெக்டர் ஆன மாதிரி தான். என்ன பண்றது? அண்ணே, இந்த மாசம் சம்பளம் இன்னும் போடலையானே. இவன் ஒருத்தன் என்னத்தையா லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பான். நானே இந்த மாதிரி சம்பளம் போடலேன்னு வருத்தத்துல இருக்கேன். இன்னும் மடம் நம்பிக்கிட்டு இருக்க லூசு பையில. இந்த பஞ்சர் எடுத்தாலும் இந்த பஞ்சரான காது நல்லா கேட்கும். கடுப்பு ஏத்திக்கிட்டு குரங்கு கேக்குதுடா. கேக்குதா? அது கேக்குதுடா. பஸ் சத்தம், லாரி சத்தம், பைக் சத்தம், பறவைக்கு பறக்கிற சத்தம் எல்லாம் கேக்குதுடா. காரு பைக் சத்தம் எல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அட பாவி, உனக்கு காது எப்போ சரியாயிடுச்சு. காதுக்குள்ள இந்த பஞ்சை வச்சு துருத்ததுனாலதான் உனக்கு கேட்கல. தூக்கி போன. ஆமாண்டா, 2 காது நல்லா கேக்குதுடா. காது கேட்டு என்னடா பிரயோஜனம்? இன்னும் சம்பளம் வரலையாடா, என்னடா பண்றது? ஆமாண்ணே, நல்ல சோறு சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு தெரியுமா? ஏண்டா இத்தனை நாளா நல்லா தானடா தின்ன. ஏதோ கொஞ்ச நாள் சம்பளம் வரல, அப்புறம் என்ன? தாங்காதுனே, தாங்காது, உடம்பு தாங்காதுனே. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும்னே. இப்போ எத்தனை நாளா ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கோம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி 80 நாள் 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? கரெக்ட் தான்டா. ஏண்டா கொஞ்ச நாள் சம்பளம் வரலாண்டாலும் பொழப்பு போட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடுதுல்ல? ஆமாண்ணே, கஷ்டம்னே. நமக்கு மட்டும் இல்லனே, லட்சமா சம்பாதிக்கணும் கூட 3 மாசம் சம்பளம் வரலண்டா 3வது மாசம் முக்கல இருக்கிற தெருவில் முக்கிட்டு தான் நிக்கணும். இது நல்லது இல்லடா, நல்லதே இல்லை. எதுனே? உனக்கு கொஞ்சோண்டு அறிவு வளருது பாரு, அது சுத்தமா நல்லதே இல்லை குரங்குட்டி. நாம போய் சுந்தரிய பாக்குறோம், சம்பளத்தை கேட்கறோம். சரிண்ணே, இப்ப பசிக்குதுனே. கரெக்ட் தான், போய் சோத்த திம்போம். அப்பதான் உனக்கு அறிவு வளராது, நல்லா தூக்கம் வரும். என்னன்னு இப்படி சொல்லிவிட்ட? இனிமே வளர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையானே. நான் பிறக்கும் போதே அறிவாளி இல்லையானே. தெரியும் குரங்குட்டி, சும்மா சொன்ன அண்ணன். நாளைக்கு போய் சம்பளத்தை கேட்போம். இப்ப போய் சாப்பிடுவோமா? எழுந்து போ, இதுக்கு காது கேட்காமலே இருந்துக்கலாம். பஞ்சன் மணி அப்படியே போட்டா. என்னம்மா காலையில சுதா உங்களை வாக்கிங் போலான்னு கூப்பிட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே, என்னாச்சுமா? டெய்லி நடக்க பிராக்டிஸ் பண்ணாதானே சீக்கிரமாவே ஃபாஸ்டா நடக்க முடியும். ஏண்டா நடக்க ஆரம்பிச்சோன்னு இருக்கு. 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது எனக்கு எதுவுமே கண்ணுல படல. இப்போ தேவையில்லாததெல்லாம் பாக்குறேன். என்னம்மா அப்படி என்னத்தம்மா பாத்திய? யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னே புரிய மாட்டேங்குது. நாம ஒருத்தரை நம்பி அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஆனா அவங்களே நம்ம கிட்ட எதையும் ஷேர் பண்ணாம இருக்கும்போதுதான்
நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அனு மேடம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருவாங்களேம்மா. நீங்க தானம்மா அனு மேடத்துக்கிட்ட சொல்றதே இல்ல. நான் அனுவை பத்தி சொல்லலையே. வேற யாரு? சுதாவும் கிடையாது. யாருமா? நேத்து நீயும் கார்த்திக்கும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பதில் சொல்லு சுந்தரி. அது வந்து